பொறுத்தவரை போன சாட்டர்டே என்ஜிடியினுடைய வெப்சைட்டில் அதோடைய ஆர்டர் அப்லோட் பண்ணாங்க. அன்று தினமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த ஆர்டர் மேலே அப்பீல் பண்ண போகிறோம், மேல்முறையீடு பண்ண போகிறோம், உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ண போகிறோம்னு சொல்லி ரொம்ப தெளிவாக உடனே சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கூட பல்வேறு அமைச்சர்கள் அதே வார்த்தை இந்த மாதிரி அப்பீல் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே உங்கள்கிட்ட எல்லாருக்கும் சந்திக்கும் போது ரொம்ப தெளிவாக மக்கள் எல்லாருமே ஒரு பயப்பட தேவையில்லை, அச்சமோட இருக்க தேவையில்லை. இது ஒரு ஃபைனல் தீர்ப்பு கிடையாது. இதுக்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கான நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம போயிட்டு இதுக்கு அப்பீல் பண்ண போகிறோம். அதுக்கான ஆக்ஷன் அரசு சார்பாக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக எடுத்துப்பட்டு வருகின்றது சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கடந்த 2 நாளில் பார்த்தா நமக்கு ஒரு இயல்பான சூழ்நிலை இருக்கின்றது. எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நம்ம எங்கேயும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்க்கல. இருந்தாலும் கூட போலீஸ் சார்பாக, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சார்பாக கிட்டத்தட்ட 1500 போலீஸ் காவலர்கள் பல்வேறு இடத்துல இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் பார்க்கறதுக்கான லா அண்ட் ஆர்டர் டியூட்டிஸில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று தினம் பல்வேறு அமைப்புகள் சார்பாக நமக்கு மனுகள் எல்லாமே வந்திருந்தது. இந்த மனுகள் எல்லாமே நம்ம டெஃபினெட்லி அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து போயிட்டு இங்கே மக்களுடைய கோரிக்கை என்ன, மக்களுடைய எண்ணங்கள் என்னென்னு சொல்லி நான் அதுக்கு கண்டிப்பாக அவருக்கு தெரிவிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன போல பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள், முக்கியமான ரிலீஜியஸ் லீடர்ஸ் மற்றும் கல்லூரி தலைவர்கள் கிட்ட எல்லாருமே நம்ம பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கின்றோம். அவர்கிட்ட இந்த ஆர்டர் பற்றி நம்ம எப்படி அப்பீல் பண்ண போகிறோம், எதுக்கு நம்ம ஒரு இயல்பான சூழ்நிலை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கின்றோம். ஸோ டெஃபினெட்லி மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்துடைய மக்கள் அரசனுடைய முடிவு ரொம்ப கிளியராக இருக்கின்றது, தெளிவாக இருக்கின்றது. இது ஆலை திறக்க போகிறது அரசனுடைய மூடிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அரசாணை கூட வெளியிடப்பட்டது. ஸோ அந்த ஸ்டாண்டில் தான் நம்ம அரசாங்கம் இருக்கின்றது. டெஃபினெட்லி நம்ம அப்பீல் பண்ண போகிறோம். ஸோ எல்லா மக்களுமே ஒரு அமைதியாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல் கண்காணிப்பாளருடைய தலைமையில், அதே போல் சப் கலெக்டர், பல்வேறு இந்த அமைப்புகள் கிட்ட எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும், வணிகர் சங்கம் இருந்தாலும், கல்லூரி தலைவர்கள், அதே போல் ரிலீஜியஸ் லீடர்ஸ், இந்த ப்ரீஸ்ட், இவர் எல்லாருக்கிட்ட பேசிட்டே இருக்கின்றாங்க. இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கின்றோம். தேவைப்பட்டால் நம்ம எல்லாருமே கூப்பிட்டு வச்சுட்டு என்னோட தலைமையில் கூட இந்த கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த சில ஆலையிலிருந்து இந்த கழிவுகள் ஏற்கனவே நம்ம அகற்றப்பட்ட கழிவுகள் எல்லாமே அந்த ப்ராசஸ் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கின்றோம். இந்த காப்பர் கான்சன்ட்ரேட் கூட கிட்டத்தட்ட ஒரு 100 டன்ஸ் வெளியே அனுப்புகிற வேலை நடந்துருக்கிறது. ஒரு பொய்யான தகவல் உள்ளே எடுத்து வர்றாங்க, ஒரு கப்பல் வந்துச்சு, ஏதோ கழிவுகள் எல்லாமே உள்ளே வருதுன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் சில இடத்துல இருந்து வெளியே வருது. அதில் உண்மை கிடையாது. ஏற்கனவே நம்ம கொடுத்த பர்மிஷன் படி அங்கே இருக்கின்ற எல்லா ரசாயனங்கள், எல்லா கழிவுகள், எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெளியே அனுப்பணும்னு சொல்லி தான் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம். அதுபடி தான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெளியே எடுக்கிறோம். இப்போ வரை கூட அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது.